நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ண. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய பேங்க் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்தியன், கனரா, ஐஓபி, யூனியன் பேங்க். இந்த பேங்க்ஸோடைய பிரான்ச்சஸ் தான் அதிகம் தமிழ்நாட்டில். டாப் 4 பிரான்ச்சஸ். இதில் எஸ்பிஐ, ஐபிபிஎஸ்ல வராது. ஓகேங்களா? அப்போது இவங்க கனரா பேங்க் இருக்காங்க இல்லைங்களா, 3000+ வேக்கன்சிஸ் ஓவரால் இந்தியாவாக ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க கிளர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் 1100+ பிரான்ச்சஸ் கனராவுக்கு இருக்கும்போது இந்த 3000ல் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் தமிழ்நாடு வேக்கன்சிஸ்க்கு. இன்னும் இந்தியன் பேங்க் ரிப்போர்ட்டடாக நாட் ரிப்போர்ட்டடாக வருதான்னு தெரியாது. பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் இந்தியன் பேங்க்கும் ஒரு சூப்பரான வேக்கன்சியை கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐஓபி அண்ட் யூனியன் பேங்க், ரிமைனிங் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஹியூஜ் வேக்கன்சிஸாக வரப்போகுது இந்த டைம் ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் டிஎன் பேங்கர்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு எவ்வளோ சார் சேலரி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டீங்க, குரூப்லேயும் கேட்டீங்க. ஸோ கிராஸ் ஐபிபிஎஸ் கிளர்க்காக இந்த 11 பேங்க்கில் எந்த பேங்க்கு போனாலும் இதே சேலரி தான். பிளேஸுக்கு பிளேஸ் தகுந்த மாதிரி 1000-2000 மாறும். கிராஸ் சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47,000 ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா? இதில் அந்த பிஎஃப், பென்ஷன், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புடி போய் நமக்கு 43,000 கிட்ட, 43லேருந்து 44,000 கிட்ட பர் மந்த் இன்னெண்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க பென்ஷன்லாம் பிடிச்சிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐபிபிஎஸ் கிளர்க்கோடைய சேலரி. நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கிட்டு 5 o'clock 6 o'clock வந்துடலாம். ஒரு சில பேங்க்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டெம்பரரி தான். கொஞ்ச நாளில் நம்ம நார்மல் லைஃப்க்கு வந்துடுவோம். ரொம்ப சிம்பிளான ஜாப், பர்மனண்ட்டான ஜாப், கேரண்டியான ஜாப். ஓகேங்களா? நல்ல டீசெண்டான சேலரியோட வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி. வேக்கன்சிஸ் அதிகமாக எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாகும். ஓகேங்களா? வேக்கன்சி அதிகமானால் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுற பாசிபிலிட்டி அதிகமாகும். ஸோ நம்ம டிஎன் பேங்கர்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.